கிட்டத்தட்ட ஒரு ஆர்டருக்கு எனக்கு எவ்வளோ வருதுன்னா, இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் டல்லு தான்டா. மெயின் டிஸ்கம்ஃபர்ட் என்னன்னா மழை தான் ரொம்ப. இப்போ கிட்டத்தட்ட 2 ப்ராடக்ட் இருக்கா. இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதில் ஆஃப் அமௌண்ட். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், தீஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ. கைஸ், இன்றைக்கி தான் டே 4 ஆஃப் நம்மளோட டெலிவரி சீரீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ காசு வருது, அதுக்கப்புறமா எவ்வளோ ஜிஎஸ்டி கட் பண்ணுறாங்கலாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இன்னும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் கைஸ். கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. மார்னிங்கே ஹெவி தூரல். இன்றைக்கி என்ன கதை நடக்க போகுதோ தெரியலையே. பார்த்துக்கலாம் விடுங்க, எல்லாம் செய்ய தான் சிறப்பாக. கைஸ், நானும் 2 நாள்லேருந்து யோசிச்சுட்ருக்கேன். டேய் தம்பி ஏன்டா நம்ம ஒரு வேலைக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருந்தாலும் நம்ம மேலே அவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க கைஸ். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஃபஸ்ட் நாள் 30, 28 கொடுத்துருந்தேன். செகண்ட் டே வந்து 50, 47 சம்திங் கொடுத்தேன். தேர்ட் டே 67 கொடுத்தேன். போக ஏறினே இருக்குது. அதான் நானும் யோசித்தேன், என்னடா இது, நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம மேலே இவ்வளோ டஃப் பண்ணுறாங்களேன்ட்டு. சரி விடுங்க, நான் இப்போ நம்ம கொஞ்ச நாட்கள் தான் இதெல்லாம் பண்ணுறது, ஏன்னா பார்ட் டைம் தானே, அதுக்காக தான். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 8:45 ஆகிட்டுருக்கு கைஸ். நான் உங்களுக்கு இன்ட்ரோ விலாக்லேயே சொல்லியிருந்திருப்பேன், இந்த மாதிரி ஒரு டெலிவரிக்கு எவ்வளோ வருது, எத்தனை ரூபா வருது, அதெல்லாம் இந்த விலாகில் சொல்கிறேன் கைஸ். காலையில் சாப்பிட்டேன் இல்லையா, சாப்பிட்டவுடனே விலாக் பண்ணவே ஏதோ ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது. அதனால தான். இப்போ மெயின் டிஸ்கம்ஃபர்ட் என்னென்னா மழை தான். ரொம்ப பெரிய பிரச்சனை இன்றைக்கி முடிஞ்சு கதை. என் டெலிவரிக்காரங்களுக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஒரு மழை தான் கைஸ். ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜ் இந்த மழை தான். பெட்ரோல் இப்போயே போட்டுக்கலாம், ஏன்னா அப்புறமா லக்கேஜ் வச்சுன்னு போட முடியாது. இப்போ பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கின்னு எத்தனை ஷிப்மெண்ட் வருதுன்ட்டு பார்க்கலாம் இருங்க. நேற்று மாதிரி எடுத்துக்கோப்பா போனஸான்ட்டு ஒரு 70-80 கொடுத்துடக்கூடாது. இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கணும். ஓ இருங்க கைஸ், பெட்ரோல் போட்டு ஷிப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணு. அந்த ஒரே வாட்டி கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வியூ சரியாக போச்சான்ட்டு கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு அழகாக செட் பண்ணியிருக்கேன் நேற்று, அதனால் நான் கரெக்டாக இருக்கா இல்லை நான் இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணுமா அப் பண்ணுமா, அது மாத்திரம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கைஸ், ஃபைனலாக நம்மளுடைய ஷிப்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் வியாபாரம் டல்லு தான்டா, அந்த மாதிரி கணக்கு தான் ஆயிடுச்சு. இன்றைக்கி எத்தனை ஷிப்மெண்ட் போட்டிருக்காங்கன்னா ஆக மொத்தம் 37 ஷிப்மெண்ட் கைஸ். நம்மளுக்கு ஒரு ஏரியாவே இன்னொருத்தர் வந்து எடுத்துக்கினார். அவருக்கு ஏதோ கொஞ்சம் இந்த பிரச்சனையாக கொஞ்சம் பெட்ரோல் கன்செஷன் ஆகாதுன்னு சொன்னார். சரி எடுத்துக்கோங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எந்த பிளேஸ்னால் பேரலஸ் ரோடு மொத்தம் அவருக்கே கொடுத்துட்டேன் கைஸ். ஏன்னா பேரலஸ் ரோடு எல்லாமே ஃபுல்லு சிக்கல் தான். நான் 2 நாள் பார்த்த வேலையும் பயங்கரமாக சிக்கல் தான், எனக்கு பயங்கரமான சிக்கல் தான் கைஸ். அதனால தான் சரி நான் பேரலஸ் ரோடு நீங்களே எடுத்துக்கோங்க, பார்த்துங்க பேரலஸ் ரோடு நீங்களே எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பேரலஸ் ரோடு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து இதுக்கு சாந்திபுரத்துக்கு போனோம். விடுங்க நம்மளுக்கு வர வேலையே வரட்டும். இன்றைக்கி 37 ஷிப்மெண்ட் தான் கைஸ். மேக்ஸிமம் சாந்தி லேஅவுட்டில் தான் முக்கால்வாசி நல்லா போகிறது. ஏன்னா அங்கே 70 to 80% அங்கே வாங்குறாங்க டெலிவரி, கண்டிப்பாக டெலிவரி பண்ணிப்பாங்க. இந்த பேரலஸ் ரோடு எல்லாமே ஹாஃப் ஆஃப் தி பேரலஸ் ரோடு எல்லாமே கேன்சல் ப்ராடக்ட் தான். எனக்கு நேற்று மத்தியானம்லாம் ரொம்ப கடுப்பாயிடுச்சு கைஸ். லாக் பண்ணாத டைமெல்லாம் நான் கிட்டத்தட்ட நேற்று மத்தியானமே ஒரு 3-4 ப்ராடக்ட் தான் டெலிவரி பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். எல்லாம் தேடின்னு போய் டெலிவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
சாந்தி லேஅவுட் இருந்தால் ஒரே லென்த்தில் போய் அடிச்சிடலாம். அதனால தான் அது ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்குது. இப்போ கிராசரி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 4 கிராசரி, அதுக்கப்புறம் 33 ஆர்டர்ஸ் கைஸ். இருங்க, இங்கே ஒரு கிராசரி இருக்குது, டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம். எங்கே அந்த கிராசரி? மேக்ஸிமம் காலையில் டைமில் கிராசரி தவிர்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது. ஏன்னா காலையிலலாம் யாருமே கிராசரிலாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. எல்லாம் சாயந்தர டைம் இருந்தால் தான் கரெக்டாக கொடுத்துருவாங்க கைஸ். ஃபஸ்ட்டு கிராசரியே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி விடுங்க கைஸ். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்மளுக்கு அந்த அண்ணன் டிஎல்னு ஒரு அண்ணா இருக்காங்க இந்த ஈகாட்டில். அந்த அண்ணன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தம்பி குப்பமில் என்னப்பா இருக்குது விளாக் பண்ணுறதுக்குன்னு கேட்டிருந்தாங்க. அண்ணா குப்பமில் என்ன இருக்குதோ அது விட்டுருங்கண்ணா, நம்ம திறமை தானே முக்கியம். அப்புறமா லாஸ்ட்டில் அந்த அண்ணன் ஒரு விஷயம் சொன்னாங்க கைஸ், எல்லாம் யூஸ் பண்ணுங்கள், ஈகாட்டை வச்சுன்னு யூஸ் பண்ணுங்கன்ட்டு. அதுதான் மெயின் மோட்டோவே. உங்களை வச்சு சம்பாதிக்கிறது தான் நம்மளோட வேலையே கைஸ். நம்மளுக்கு மொத்தமே இப்போ நம்ம சாந்தி லேஅவுட் மொத்தம் தான் நம்ம இப்போ எடுத்துகிட்ருக்கோம் கைஸ். இந்த ஸ்ட்ரீட் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட டைலர் ஹைஸ்கூல், அம்பிகா கல்யாண மண்டபம், சாந்தி லேஅவுட் அந்த சர்க்கிளில் தான் வரும். கொஞ்சம் இங்கே செரிகல்ச்சர் ஆஃபீஸ்ன்னு கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் டெலிவரி பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு ஆர்டருக்கு எனக்கு எவ்வளோ வருதுன்னா 13 ரூபா கொடுக்குறாங்க கைஸ் ஒரு ஆர்டருக்கு லோக்கலில். கிட்டத்தட்ட 37 ஆர்டர்னால் அதில் 5 விட்டுருங்க, ஏன்னா கண்டிப்பாக 5 மைனஸ் ஆகும். 5 போச்சுன்னா கிட்டத்தட்ட 30 ஆர்டர் அப்படி கணக்கு போடுவாங்க. 13 இன்ட்டு நம்ம எத்தனை பண்ணுறோமோ அத்தனை ஒரு நாளைக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறமா ஒரே ஆர்டர், இப்போ ஒரே பர்சன் 2 ஆர்டர் டெலிவரி ஒரு 2 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது கம்மியாகும் கைஸ். ஒரு ஆர்டருக்கு தான் 13 ருபீஸ் வரும். இன்னும் செகண்ட் ஆர்டருக்கு நம்மளுக்கு 6 ருபீஸ் தான் வரும் கைஸ். அது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் நம்மளுக்கு. இது எங்கே? ஐயோ ட்ரெண்ட்ஸ் அங்கேயே விட்டேன். சரி விடுங்க, போகிறப்ப டெலிவரி பண்ணிட்டு போகலாம். அங்கே ஒரே வாட்டி சாந்தி லேஅவுட்டுக்கு போயிடலாம். அங்கே நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது, அதனால தான். இதுவே லாங் ரூட் யாருன்னா வில்லேஜ், இங்கேருந்து கிட்டத்தட்ட மலனூர், இல்லைன்னா இங்கேருந்து தும்சி, இங்கேருந்து இந்த பக்கம் ஊருக்கெல்லாம் வில்லேஜ்காரங்கள்லாம் கிட்டத்தட்ட 16லேருந்து 18 வாங்குவாங்க கைஸ். அவங்க டிஸ்டன்ஸ் பொறுத்து தான் அவங்க அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அது ஒரு பர்சனுக்கு 18 வரும். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப மைனஸ் தான், ரொம்ப மைனஸ் தான் கைஸ். ஏன்னா இங்கேருந்து பெட்ரோல் சார்ஜ் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். அங்கே முக்கால்வாசி பேர் வில்லேஜ்காரங்கெல்லாம் யாருமே மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். இங்கே ஒரு ஆர்டரா? ஐயோ அன்றைக்கி இதே கூத்து தான் கைஸ். இந்த அம்மா தான் நம்மளை சரியான சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு கூத்து, அதுதான் அந்த அம்மா தான். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அந்த அம்மா வாங்கிட்டு அந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னா, இல்லை இது சின்னசு அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ அந்த அம்மாக்கிட்டே நம்ம போக போகிறோம் கைஸ். టైలర్ స్కూల్ గ్రౌండ్ ఈ పక్క ఉన్నా టైలర్ స్కూల్ దగ్గర అన్నా గైస్. கைஸ் இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட நான் 5 ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணிருப்பேன் கைஸ். இப்போ நான் 2 ஆர்டருக்கு இதுக்கு முன்னாடி நான் 2 ஆர்டர் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா ஒரே இடத்துல. அந்த அக்கா கேள்வி மேலே கேள்வி, ஐயோ சாமி கடுப்பு ஏற்றிடுச்சு கைஸ், ரொம்ப கடுப்பு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் வேறு ஒருத்தர் ஆர்டர் பண்ணி அவங்க டாக்டர் வந்து இங்கே இருக்குதான்,
ஹைதராபாத்தில். அங்கேருந்து ஆர்டர் பண்ணி இந்த அக்காவுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது கைஸ். இங்கே ஒரு க்ரோசரி டெலிவரி இருக்குது. அதுக்கப்புறமா இன்றைக்கி 37 ஆர்டர் டெலிவரி ஆகிடணும். இப்போத்துக்கு நம்ம எத்தனை பண்ணியிருக்கோன்னா 3 பண்ணியிருக்கோம் கைஸ். இன்னும் ஆக மொத்தம் ஒரு 34 இருக்குது. அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிக்கலாம். அதுக்கெல்லாம் கிளைமேட் வேறு ரொம்ப வெயிலாக கூட எதுவுமே இல்லை, பரவாயில்ல, தட்டி விட்டுறலாம். ஆனால் பெட்ரோல் தான் சரியாக போகும்னு நினைக்கிறேன். ஒரே பாயிண்ட் தான் இருக்குது. நான் இங்கே தான் சுற்றுறது இல்லையா, அதனால். மீரண்ணா கைஸ், இப்போ உங்களுக்கு நான் லைவ் டெமோவை காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட 2 ப்ராடக்ட் இருக்கா. இப்போ ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு 13 ருபீஸ் வரும். இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு அதில் ஆஃப் அமௌண்ட் வரும். ஐயோ, கால் எடுக்கலையே, இருங்க இன்னொருவா ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்னா ஒரு 20 ருபீஸ் தான் வரும் கைஸ் இந்த டெலிவரி பண்ணால். அவ்வளோதான். இதுதான் ஒரு டெலிவரிக்காரன்னா லைஃப். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வியாபாரம் கொஞ்சம் கம்மி தான். நேற்று இதுக்குள்ளே நேற்று ஒரு 11 o'clock நான் கிட்டத்தட்ட 30 ஆர்டர்ஸ் கிளியர், 30 இல்லை 10 to 20 ஆர்டர்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் இந்த டைமுக்குள்ளே. நான் இன்றைக்கி 3 கூட முடியல. எல்லாம் விதி, என்ன பண்ணுறது. எடுத்துக்கினா சாந்தியில் விட்டு அடிச்சுருந்தால் செட் ஆகிட்டுருக்கோம். விடுங்க, பார்த்துக்கலாம். ஒரு நாள் அப்படி இருக்கும், ஒரு நாள் இப்படி இருக்கும். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயினே இருக்க வேண்டியதான். அதுக்குன்ட்டு நீங்கள் போயிடாதீங்க, நம்மளோடைய விலாக் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க கைஸ். ஹலோ, எதுனா பேசி தொலை டாமி கைஸ். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதே நீங்கள் ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் பண்ணால் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அங்கேயே பேமெண்ட் காட்டும். நீங்கள் எப்போ பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, எவ்வளோ பண்ணீங்கலாம் உங்களுக்கு காட்டிடும். ஆனால் எங்களுக்கெல்லாம் இங்கே காட்டாது கைஸ். நான் உங்களுக்கு ஃபஸ்ட் விலாக்லேயே சொல்லியிருந்திருப்பேன். அந்த விலாகில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு, பான் கார்டு, ஆதார் கார்டு கொடுத்துருந்துன்ட்டு நம்ம எவ்வளோ பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி ஜிஎஸ்டி ஒரு 18% கட் ஆகி தான் நம்ம அக்கௌண்ட்டில் விழும். இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ்ஸு. இவர் ஃபோன் எடுக்கலை. இன்னும் வாங்க, அடுத்த டெலிவரிக்கு ஓடி போகலாம். தூக்கி உள்ளே போடு கைஸ். எல்லாமே ஒரு கடுப்பேற்றுறாங்க. இந்த ஆப்பும் ஒரு கடுப்பேற்று கைஸ். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், இது ஷிப்மெண்ட். இங்கே கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், ஷிப்மெண்ட் எரர். என்ன பண்ணுறது, தலையெழுத்து. இப்போ பாருங்கள், இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சா, கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா ஒரு இங்கே பாருங்கள், புது சம்பவம். இன்னும் ஒரு 7 ஷிப்மெண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்க. கேட்டால் தம்பி நேற்று நீ பண்ணியிருந்துப்பான்ட்டு இப்போ சொல்லுவாங்க. பாருங்கள், ஷிப்மெண்ட் ஸ்கேன் ஆகலை. இது என்ன ஷிப்மெண்ட் கூட சத்தியமாக தெரியலையே. ஐயோ, ரொம்ப கடுப்பேற்றுதே கடவுளே. கிட்டத்தட்ட 10 ஆர்டருக்கும் நான் இன்னும் ப்ராப்பராக டெலிவரி கைஸ். மத்தியானத்துலேருந்து மழை பெஞ்சதுனால கேமரா கொஞ்சம் வாட்டர் வாஷ் ஆகிடுச்சு. இப்போ நீங்களே ஸ்க்ரீனில் பார்த்துருந்துப்பீங்க, கேமராவில் கொஞ்சம் ஒரு தூரில் பட்டுறதுக்கு அந்த இடத்துல ஃபுல்லாக ப்ளர் ஆகிடுச்சு. விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் ஒரு ஆர்டரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலும் அதுக்கப்புறமா ரிட்டர்ன் பண்ணாலுமே எங்களுக்கு கிட்டத்தட்ட 13 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. எதுவுமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க கைஸ். எல்லாமே 13 தான். லோக்கல் யார் பண்ணுறாங்களோ எல்லாருமே 13 தான். அந்த 13 கூட தான் நானும் அடைஞ்சிருக்கேன். ஸோ கைஸ், எல்லாம் ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே அங்கே சப்மிட் பண்ணிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 12 o'clock வந்தவங்க கைஸ். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குதுன்னா ஆல்மோஸ்ட் 5 o'clock ஆகிடுச்சு. நம்மளுக்கு கிட்டத்தட்ட எத்தனை ஷிப்மெண்ட் நம்ம இப்போது டெலிவரி பண்ணிட்டு வந்திருக்கோன்னா கிட்டத்தட்ட 30 to 35 ஷிப்மெண்ட்குள்ளே டெலிவரி பண்ணிட்டு வந்திருக்கோம் கைஸ். எக்ஸாக்டாக எவ்வளோ ஷிப்மெண்ட் தெரியாது, ஓகேங்களா. இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுனால எல்லா ஷிப்மெண்ட்டுமே சம்மரி ஷீட்டில் இருக்குது கைஸ். நான் ஒரு 1 month பிரேக் எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா, அது நான் உங்களுக்கு எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கங்க, பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் Day 4 ஆஃப் டெலிவரி சீரீஸ்.